15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள ட்ரக்குக்கு, ஆல்கஹாலுக்கு, மாத்திரை, இன்ஜெக்ஷன் நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸுக்கோ தெரியல. அவங்க எப்படி ரெக்கவரி பண்ணி கூட்டு வரலான்ட்டு நிறைய பெண்களை ஏமாத்த ஆரம்பிக்கிறானுங்க காசை வாங்கி. நாங்கள் அந்த மாரி பேஷண்ட்ஸை இன்னைக்கு ரெக்கவரி பண்ணுறோம். ரெக்கவரின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல யார்கிட்ட ஓப்பனாக பேசணும், என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நிறைய பேர் இதனாலேயே தான் அடிக்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட பேச முடியல, ஒய்ஃபு கிட்ட பேச முடியல, பேச முடியாதனால கோவத்தை வெளிப்படுத்தி நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். ஹெல்ப்பை எடுத்துக்க நீங்கள் ரெடியாக இருங்க. ஹாய், என்னோட நேம் சதீஷ். கிரேட் திங்கிங் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு டி அடிக்ஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்ஷனில் மாட்டிட்டு இருக்கிறவங்கள ரெக்கவரி பண்ணுறது தான் எங்களோட ட்ரீட்மெண்ட்டு. என்ன அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், ஃபுட் அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன். 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள ட்ரக்குக்கு, ஆல்கஹாலுக்கு, மாத்திரை, இன்ஜெக்ஷன் நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸுக்கோ தெரியல. அவங்கள எப்படி ரெக்கவரி பண்ணி கூட்டு வரலான்ட்டு இது தெரியாதனால நிறைய பசங்க ஜெயிலுக்கு போகிறானுங்க. கல்யாணம் ஆகிருந்தா ஒய்ஃப் விட்டு போயிடுறாங்க, அப்பா அம்மா விட்டுடுறாங்க, போயிட்டு திருட ஆரம்பிக்கிறானுங்க, பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ரோட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படி விடுறதுன்னு தெரியாமல் நிறைய பீப்புள் இறந்து கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மன ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுது. மன ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுறதுனால வெளியே சமுதாயத்தில் டேமேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. நிறைய பெண்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறானுங்க காசை வாங்கி. இந்த மாரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நாங்கள் அந்த மாரி பேஷண்ட்ஸை இன்றைக்கி ரெக்கவரி பண்ணுறோம். ரெக்கவரின்னா 24 ஹவர்ஸ் அவர் அப்சர்வரில் வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஃபிசிக்கலாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். பிளட் டெஸ்ட் எடுத்து, அவருக்கு யூரின் டெஸ்ட் எடுத்து, ஜென்ரல் டாக்டர் வந்து அவரை விசிட் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டு அவருக்கு கரெக்டான சிகிச்சை கொடுத்து, டேப்லெட் கொடுத்து, அவருக்கு ஃபுட்டு கரெக்டான முறையில் ஃபுட்டை கொடுத்து, அவருக்கு லிவர் ஃபால்ட்டாக இருக்கா, கிட்னி போயிருக்கா, இல்லைனா மஞ்சக்காமாலை இருக்கா, ஃபைல்ஸ் வருது. இந்தமாரி நிறைய விஷயங்கள் டேமேஜ் ஆகுது குடிக்கிறதுனால. இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல யார்கிட்ட ஓப்பனாக பேசணும், என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நிறைய பேர் இதனாலேயே தான் அடிக்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பா கிட்ட போய் ஓப்பனாக பேச முடியாது, எனக்கு போதை பிரச்சனை இருக்குது, நான் இதில் அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு போய் ஓப்பனாக பேச முடியல. அம்மா கிட்ட பேச முடியல, ஒய்ஃபு கிட்ட பேச முடியல. என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் பேச முடியாதனால கோவத்தை வெளிப்படுத்தி கொலை, சண்டை, இந்தமாரி பிரச்சனைகள் நிறையா வர ஆரம்பிக்குது. எங்ககிட்ட அந்த பேஷண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறோம். அவருக்கு என்ன பிரச்சனை ஏன்ட்டு இன்றைக்கி கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த கவுன்சிலிங் கொடுக்க ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. சைக்காலஜிஸ்ட்டு டாக்டர் பார்த்து அவருக்கு தேவையான மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து அவருக்கு அதை கண்டினியூ பண்ணி மன ரீதியாக ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். கிளாஸஸ், அப்புறம் எக்ஸசைஸ், யோகா, இந்தமாரி விஷயங்கள்லாம் போகுது. இன்றைக்கி அந்தமாரி ரெடியாகி நிறைய பேஷண்ட்ஸ் ரெக்கவரியில் இன்றைக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபேமிலி, பேஷண்ட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு இன்றைக்கி கவுன்சிலிங் பண்ணும்போது இன்றைக்கி அந்த பேஷண்ட்ஸ் ரெக்கவரி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். ஹெல்ப்பை எடுத்துக்க நீங்கள் ரெடியாக இருங்க.